ஆப்கி அதாலத்தில் இம்ரான் ஹாஷ்மி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் தன்னுடைய இமேஜை மாத்த முயற்சி செய்கிறார். இம்ரான், இந்த விஷயத்தை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. ஆவாரப்பன் படத்து மூலமா நீங்க உங்க இமேஜை மாத்த முயற்சி பண்றீங்க. இந்த ஒரு படத்துல நீங்க கிஸ் பண்ணவே இல்ல. ஆமா, இந்த ஒரு படத்துல தான் நீங்க யாரு பின்னாடியும் சுத்தாம இருந்தீங்க. இன்னொருத்தரோட ஒய்ஃப் பின்னாடியும் போகாம ஆமா. எனக்கு இந்த விஷயம் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காவும் புது விஷயமாவும் தான் இருந்துச்சு. இன்னொருத்தவங்களோட மனைவியை நான் திருடல, ஆனா எந்த ஒரு பொண்ணையும் நான் சேஸ் பண்ணல, போக்கிரித்தனமான காலேஜ் ஸ்டூடெண்ட் ரோல்லாம் நான் பண்ணல. அதனால இது எனக்கு ஒரு முக்கியமான படமா இருக்கும்னு நான் நினைச்சேன். இதுக்கு முன்னாடி எனக்கு நான் உருவாக்குன இமேஜ அதை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். ஆனா ஐ திங்க் இட்ஸ் அ ஹை டைம். எனக்கும் தோண ஆரம்பிச்சது ஆஸ் அ ஆர்டிஸ்ட். படங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தோணுச்சு, இம்ரான் ஹாஷ்மி திரும்ப திரும்ப அதே தான் பண்ணிட்டு இருக்கான்னு. அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உங்களை பி கிரேட் படங்களுக்கான ஆக்டர் ஆக்குனாரு. ஆமா, ஆனா நீங்க அந்த இமேஜை உடைக்கணும்னு பாக்குறீங்களே, அது தப்பு இல்லையா? கண்டிப்பா. அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க ஸ்ட்ரீட் ஹீரோ, டிராயிங் ரூம் ஹீரோ கிடையாதுன்னாரு. ஐ திங்க் இந்த விஷயத்த நானும் ஒத்துக்கிறேன். இந்த மாசஸ் இருக்குல்ல, இந்த ஹீரோவாகிறது என்னோட கோலா இருந்துச்சு. அதை நான் அச்சீவ் பண்ணேன். அந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் நான் நடிச்சிட்டேன். இந்த விஷயம் எனக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா, நிறைய ப்ரொமோஷன்ஸ்க்கு நான் போயிருந்தேன். அதுல ஒரு ப்ரொமோஷன்ல பாத்தீங்கன்னா, மும்பை மல்டிப்ளெக்ஸ்ல போய் நான் ப்ரொமோஷன் பண்ற மாதிரி இருந்தது. அங்க பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி அது ஹவுஸ்ஃபுல்லா தான் ஆகும். ஆனா ஆடியன்ஸ்ல எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. ஆனா நான் டெல்லிலேயோ இல்ல அமராவதிலேயோ சின்ன சின்ன ஊர்களுக்கு நான் போனா அங்க எனக்கு மக்களோட அன்பு கிடைக்கும். ஐ திங்க் அதுதான் எனக்கு அதிக சந்தோஷத்தையே கொடுத்துச்சு. அதனாலதான் நான் என்னோட இமேஜ மாஸ் ஹீரோ இமேஜா மாத்தணும்னு நினைச்சேன். அது சக்சஸும் அந்த ஆச்சு. ஹீரோயின்ஸ் என்ன பண்றது? நீங்க கிஸ் பண்ணுவீங்கன்னு காத்துட்டு இருப்பாங்க. எப்ப வெற்றி அடைகிறது? இல்ல, அது நான் ரெண்டு விஷயங்களையும் ஒரு விதத்துல ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கேங்ஸ்டர் படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது இந்த படம் சிங்கிள் ஸ்கிரீன்லயும் ஓடி இருக்கு, மல்டிப்ளெக்ஸஸ்லயும் ஓடி இருக்கு. இப்போ இம்ரான் ஹாஷ்மி மல்டிப்ளெக்ஸ்லயும் பெனட்ரேட் ஆயிருக்கான்னு தான் தோணுது. அதுக்கு முன்னாடி நான் வெறும் ஒரு மாஸ் ஹீரோ தான். ஆனா நீங்க உங்க இமேஜ மாத்தணும்னு நினைச்சு மகேஷ் பட் சாரோட பணத்தை நிறைய செலவு பண்ணிட்டீங்களோ? இதுக்கு முன்னாடி 4-5 கோடியில படம் எடுப்பாரு, இந்த முறை 18 கோடியில படம் எடுக்க வச்சிட்டீங்க. வெல், இது ஒரு படத்தோட டிமாண்ட் தான், படத்தோட கேன்வாஸ் தான் இது. அதாவது மல்டிப்ளெக்ஸ் ஹீரோவா மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ் ஆடியன்ஸையும் கேப்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணோம். அதாவது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு மட்டும் இல்லாம இந்த படத்தை யூஎஸ், யூகே, ஸ்பெயின், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல ரிலீஸ் பண்ணோம். இது ஒரு கான்சியஸான டெசிஷனா இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு கேன்வாஸ் படமா இருக்கணும், ஒரு பெரிய படமா இருக்கணும்னு நினைச்சோம். ஐ திங்க் பட் சார் அப்புறம் முகேஷ் சார் ஒரு படத்துல ஸ்கோப் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவங்க செலவே பண்ண மாட்டாங்க. அப்புறம் இந்த படத்துல ஸ்கிரிப்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது, நல்லாவே ஸ்கோப் இருந்தது. சொல்ல போனா இந்த படம் ரொம்ப எக்ஸைட்டிங், அப்புறம் ஒரு ரிச். 16 படங்கள்ல உங்க இஷ்டப்படி நீங்க நடிச்சீங்க. என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்களோ எல்லாம் பண்ணீங்க. இப்போ ஒரு படத்துல இமேஜ் மாறிடும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பழமொழி இருக்குல்ல, 90 எலிய சாப்பிட்டு பூனை சாமியாராச்சுன்னு. வெல், முயற்சி பண்ண வரைக்கும் நாங்க சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கோம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு வரைக்கும் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இருந்தது, ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே அதிகமா இருந்தது. ஸோ ஐ திங்க் இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு படமே போதுமானதா இருந்தது. நான் இப்போ வேற ஒரு இமேஜுக்கு போகணும்னு சொல்லி நான் இப்படி சொல்லல. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இம்ரான் ஹாஷ்மிக்கு ஆக்ஷன் எல்லாம் பண்ண தெரியாது, ஒரு ஆக்ஷன் இமேஜா அவரு உருவாக்கணும்னு சொன்னாங்க. நான் அந்த மாதிரி இமேஜை உருவாக்க நினைக்கல. இதுக்கப்புறம் நான் ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ண நினைக்கிறேன். அண்ட் நாங்க முயற்சி பண்ண வரைக்கும் இதுல சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கோம். நீங்க பெரிய படங்கள்ல நடிச்சிருக்கீங்க, பெரிய பட்ஜெட் படத்துல நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு நல்ல பேமெண்ட்டும் கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டோம், ஸ்டார் ஆயிட்டீங்க. ஆனா ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், நீங்க ரொம்ப கஞ்சமாமே. யாருக்காவது காஃபி வாங்கி கொடுக்கணும்னாலும் போய் வாங்கிட்டு வான்னு இன்னொருத்தர்கிட்ட தான் சொல்லுவீங்களா? நான் ஒத்துக்கிறேன், ஆனா நான் அவ்வளோ கஞ்சம்லாம் இல்ல. ஒரு டைம்ல என்ன ஆகும்னா, பட் சார் ஏதாவது சொன்னா, அது ஆஃபீஸ்ல ஏதாவது ஒரு வேளை செலிப்ரேஷன் இருந்தா, படம் ஹிட் ஆச்சுன்னா, அந்த மாதிரி ஏதாவது நடந்தா பட் சார் சொல்லுவாரு, போய் காஃபி வாங்கிட்டு வா அப்படின்னு. ஆனா அப்பதான் என்னோட பாக்கெட்ல பணமே இருக்காது. அதாவது எனக்கு காஃபி வாங்கி கொடுக்க கூடாதுன்ற எண்ணம் இல்ல, ஜென்யூனா என் பாக்கெட்ல பணமே இருக்காது. ஏன்னா நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வேற எங்க இருந்தோ தான் வருவேன். ஐ டோன்ட் கேரி மணி வித் மீ. அப்ப அந்த பணத்தை யாருக்கு செலவு பண்ணுவீங்கன்னாவது சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னா பண விஷயத்துல நான் கொஞ்சம் வித்தியாசமானவன் தான். நான் பணம் எடுத்துக்க மாட்டேன். என்கிட்ட அதிகமா கிரெடிட் கார்ட்ஸ் தான் இருக்கும். காஃபி அதை வச்சுலாம் வாங்க முடியாது.
ஸோ அதனால தான். எனக்கு பட் சார் இன்னொரு விஷயமும் சொன்னாரு. ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷத்துல உங்களை ஒரு 25,000 ரூபாய் யாருக்கோ டொனேட் பண்ண சொல்லியிருக்காரு. நீங்க உடனே மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டீங்களா? இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஆக்சுவலி படம் ஏதாவது ஹிட் ஆச்சு அப்படின்னா பட் சார் என்கிட்ட ஒரு ரேன்சம் வாங்குவார். அது பாத்தீங்கன்னா ஒரு விதமான குருதட்சணைன்னு சொல்லலாம். நான் அந்த குருதட்சணையை கொடுத்துதான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நிறைய பட் சார் என்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு. நான் அவருக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கேன். ஆனா இல்ல, இல்ல, இதெல்லாம் அவர் பட் என்ன சார் சொல்ல உங்கள்கிட்ட சொல்லியிருக்க வர்றாருன்னா, மாட்டாரு. உங்ககிட்ட பணம் வாங்கி சேரிட்டிக்கு தான் கொடுப்பாரு, அவருடைய ஓன் யூஸுக்கு இல்ல. அவரு தானே உங்ககிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் அந்த பணத்தை வேற எங்க செலவு பண்றாரோ யாருக்கு தெரியும். சரி, மக்கள் யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? நீங்க படங்கள்ல நடிக்கிற கேரக்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கேரக்டரால வருங்கால தலைமுறைகள் இதனால பாதிக்கப்படுவாங்கன்னு உங்களுக்கு தோணலையா? டெஃபினெட்லி தோணுச்சு. அதாவது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஷூட்டிங்ல இருக்கும்போது எனக்கு தோணுச்சு. நான் ஜோத்பூர்ல ஷூட்டிங்ல இருக்கும்போது ஒரு எல்டர்லி கப்பல் என்கிட்ட சொன்னாங்க, எங்க பசங்க உங்க படங்களை பார்க்க விரும்புறாங்க, உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்க பாட்டெல்லாம் கூட பிடிக்கும், ஆனா நீங்க நடிக்கிற படங்கள்ல அவங்களுக்கு காட்ட முடியாதுன்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு தோணுச்சு, எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, ஆனா நான் நடிக்கிற படத்தை அவங்களால பார்க்க முடியல. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் என்னோட பழைய இமேஜ் முழுசா மாறிடுச்சுன்னு நான் சொல்லணும். அந்த சீரியல் கில்லரோட கிஸ்ஸிங் சீன்ஸ் எல்லாம் உங்க பசங்களால பார்க்க முடியாது. இனிமே அவங்க பார்க்கலாம். ஏன்னா இதுதான் என்னோட முதல் அதிக படம். அளவுல பசங்க தான் அந்த படத்தை பார்க்க விரும்புறாங்க. அட்லீஸ்ட் நாட் இன் த தியேட்டர். ஒருவேளை விசிடில, ஆனா தியேட்டர்ல இல்ல. ஆனா தியேட்ரிக்கல் ரிலீஸ்ல as my duty for audience, I think எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, I think இதுதான் என்னோட யூஸ் சர்டிஃபிகேட் முதல் படம்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இதுக்கு முன்னாடி எல்லாமே ஏ சர்டிஃபிகேட் தான். அப்போ இன்னைக்கு நீங்க மக்களுக்கு வாக்கு கொடுப்பீங்களா? இனிமே பசங்க உங்க படங்களை பார்த்து கெட்டு போகாத மாதிரியான படங்கள்ல நடிப்பீங்களா? டெஃபினெட்லி. இதுக்கு மேல நான் நடிக்க போற படங்கள் எல்லாம் நல்ல படமாவும் யூனிவர்சல் படமாவும் தான் இருக்கும். வரப்போற நாட்கள்ல ரெஸ்பெக்டட் படமாவும் தான் இருக்கும். அந்த பொண்ணு தேர்ட் ரோல்ல. இம்ரான், நீங்க டான்ஸ் பண்ண எப்ப கத்துப்பீங்க? நீங்க எந்த படத்துல நடிச்சாலும் அதுல ஒரே ரியாக்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு உங்க கை பாக்கெட்ல இருக்கும், இல்லன்னா நடந்துட்டு இருப்பீங்க. அத இல்லனா பத்தி இந்த மாதிரி பண்ணுவேன். ஆமா, கரெக்ட். அதாவது என்ன ஷாமக் தாவர் வேணான்னு சொல்லிட்டாரு. அதாவது டான்ஸ் கத்துக்க எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா இப்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நான் ஒரு 4 ஸ்டேஜ் ஷோ பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு ஆக்டரா என்னால டான்ஸ் பண்ண முடியாதுன்னு எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. அதை ஓவர் கம் பண்றதுக்காக நான் ஸ்டேஜ் ஷோஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வரப்போற படங்கள்ல அதுல பாடல்கள் பிக்சரைஸ் பண்ணும்போது டான்ஸ் பண்றேன். அப்புறம் ட்ரெயின் படத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா என்னோட டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நீங்க அதிகமாவே தான் டான்ஸ் இருக்கும். எந்த ஹீரோயின் கிட்ட கத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் யார்கிட்டயுமே கத்துக்கல. ஆக்சுவலா என்னோட கொரியோகிராஃபர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட தான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி புரிய வச்சாங்க. உன்னால டான்ஸ் ஆட முடியும், நீ டான்ஸ் ஆடணும்னு சொன்னாங்க. என்னோட லிமிட்டேஷன்ஸ் அவங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கேத்த மூஸை தான் கொடுத்தாங்க ஸ்கிரீன்ல. அப்போ இனிமே வரப்போற படங்கள்ல நீங்க டான்ஸ் ஆடுறதையும் நாங்க பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி எஸ். அதாவது சார், இது வரைக்கும் நீங்க நடிச்ச மூவிஸ் லைக் ஒரு கல்யாணமான பொண்ணோட தான் உங்களுக்கு அஃபையர் இருக்கும், ஆமா, இன்னொருத்தரோட மனைவியோட. இன் சொல்லுங்க. ஃபியூச்சர் ஏதாவது ஒரு மூவில உங்க மனைவி வேற யார் கூடயாவது அஃபையர்ல இருந்தா நீங்க அந்த படத்துல நடிப்பீங்களா? இத பத்தி நீங்க ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? இத பத்தி நான் முன்னாடி யோசிச்சது இல்ல. யூ டூ தட் ரோல். ஐ வில். இத பத்தி நான் எப்பவும் யோசிச்சது இல்ல. ஆனா இப்போ நீங்க சொன்னதுனால டெஃபினெட்லி நான் என் டைரக்டர் ப்ரொடியூசர் கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி ஒரு படம் எழுதி டைரக்ட் பண்ணுங்கன்னு. வாழ்த்துக்கள் சார். இம்ரான், நீங்க இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது வீட்ல ஒய்ஃபு கிட்ட திட்டலாம் விழாதா? நிறைய திட்டு விழும். இப்போ நீங்க திருந்தி இருக்கிறதுல அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கா? நிறைய இருக்கு. ஆனா அவங்க என் ஒர்க் ஸ்பேஸ்ல தலையிட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அது என்னோட ஒர்க்கு அப்படின்னு. அண்ட் நான் நடிக்கிற ரோல்ஸ் அதனால ஒரு இமேஜ் உருவாயிடுச்சு. அதனால தான் அப்படி பண்ணன்னு தெரியும். அண்ட் அவங்களோட எண்ணமாவும் இருந்தது, அப்படி ஒரு இமேஜை உடைக்கணும் என்னோட கெரியருக்காக. அவங்களும் அதை நினைச்சாங்க.